கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, உதவி செய்கிறாரு, நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தையை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிறீரே. இந்த நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் வாழ வைக்கிறவர், வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுகளை தப்பு வைக்கிறவர். உங்களுடைய வார்த்தையின்படி செய்வீராக. வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தையின்படியே நன்மைகளை ஏராளமாய் செய்வீராக. உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே கொண்டு வரட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து எங்களுக்கும் கொடுத்து, பிதாவே, நீர் எங்களுக்கு செய்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் காணும்படிக்கு எங்கள் மனதை உமக்கு நேராய் திறப்பீராக. எங்கள் இதயத்தை காத்துக்கொள்வீராக. எங்கள் இருதயம் உமக்கு நேராய் இருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். உதவி செய்ய இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Bless you people. Love you so much. பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தருகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, இரவு போல இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. 112 இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையால் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். இந்த வார்த்தை பாருங்க, என்னோட கூட சேர்ந்து படிங்க. செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் ஒதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கம் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். பாருங்க, இதுதான் கடவுளுடைய ஆசை. அப்போ நம்ம ஆரம்பத்தில் ஜெபித்தோம், பரமண்டலிலும் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற பலன், கர்த்தர் தருகிற பதில் தான் சங்கீதம் 112. ஏன் ஒரு மனுஷன் கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரியமாய் நடந்து பயந்து அஞ்சி வாழும்போது இது நடந்தே தீரும். இப்படிதான் இருக்கா. அதான் கர்த்தர் சொல்றார். ஏன்? அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தை ஒழிவதில்லை, வார்த்தை மாறுவதில்லை, வார்த்தை நம்ம விட்டு விலகுவதில்லை. அப்ப இது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63 சொல்றாரு, என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாய் இருக்கிறது. சங்கீதம் 119 முழுவதும் வாசிக்கிறோம், வார்த்தைகள் வெளிச்சத்தை தருது. வார்த்தை பாதைக்கு தீபமா இருக்கிறது. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. ரோமர் 12 பார்க்கிறோம், மனது புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிறோம். அவை அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம்.
can speak volumes about the importance of the written word of God. கடவுளுடைய எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் நமக்கு வல்லமையா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றலை உடையதா இருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த ஒரு இக்கட்டில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தூரத்தில் இருந்தாலும் சரி, மீண்டுமாய் உங்களை சரியாய் திரும்பி ட்ராக்கு கொண்டு வந்து தேவ சித்தத்தை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை கடவுளுடைய வார்த்தையை உடையதா இருக்கிறது. இதை செய்து முடிக்கிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, திரும்பியெல்லாம் நல்லா வர முடியாதுங்க, தரித்திரத்துடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப ஆழமான கால பாதாளத்தில் போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க, என்னால் நீ வர வாய்ப்பே இல்லைங்க. இது பிசாசுடைய பொய். இனி முடியாது, தற்கொலைதான் ஒரே பதில் என்று பிசாசு நிறைய பேரை ஏமாற்றி தற்கொலைக்கு தூண்டுறான். ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, ஜெயிக்க முடியாது, வழியே இல்லை, கடன் பிள்ளைங்க வெளியே வர முடியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவேன், ஆறு இல்லாத இடத்துல ஆறுல உண்டு பண்ணுவேன், வனாந்திரத்துல ஆறுல உண்டு பண்ணுவாராம், அவாந்திர வெளியில உண்டு பண்ணுவார். இதை யோசிச்சு பாருங்க. இது மாதிரி உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சகாரா போன்ற ஒரு பாலைவனத்துல, தார் போன்ற, தார் நம்ம நாட்டில் தான் இருக்கு, ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல கங்கை நதி போன்ற ஒரு நதியை உண்டாக்க முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தரால முடியும்ன்ற. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் ஆஸ்வாதி ஊற்றுவேன், சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்றார். இதை கர்த்தர் நான் ஏற்ற காலத்தில் துரிதமா செய்வேன்றார். அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து இரவும் பகலும் கண்கள் முன்பாக வைக்கணும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் ஒரு நாளும் இருக்காது. சூழ்நிலைகள் முக்கியமாய் தேவ பிள்ளைகள் சாதகமா இருக்காது. இந்த மனுஷனும் சாதகமா இருக்காது. அப்படின்னா எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்களே? இல்லையே. எல்லாரும் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்காங்க. விசுவாசிகளுக்கு ஒரு ஸ்பெஷலாவே இன்னொரு போராட்டம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிடுறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏனென்றால் நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம். நம்ம நிறைய காரியங்கள் வார்த்தைக்கு கீழ்படுகிறதுனால நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஒரு மனுஷனா ஜெயித்த அதான் விஷயம். கடவுளா இந்த பூமியில ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் டோனி, இல்லை கோலி, இவங்க பெரிய பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் வந்து ரோட்டில் கிரிக்கெட் விளாட்ற சின்ன பசங்க கூட கிரிக்கெட் விளாண்டு ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணியோட, ஒரு இங்கிலாந்து போன்ற ஒரு அணி ஒரு ஸ்ட்ராங் சைடோட நின்று ஜெயிக்கிறது, அதுதான் ரியல் சேலஞ்ச். அதுவும் கடவுள் இந்த பூமியில வந்து மனுஷனா பிசாசை ஜெயிக்காம கடவுளா ஜெயிக்கிறது அது என்ன யூஸ்? ஆனா ஆண்டவர் சொல்றார், திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னா, நான் சொல்லுகிறேன், இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வரணும். ஆண்டவர் இயேசு மனுஷனா பிசாசை ஜெயித்தாரு, நானும் ஜெயிக்க முடியும். எனக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. என்னாலும் 100% வியாதியை மேற்கொள்ள முடியும். என்னாலும் கடனை ஜெயிக்க முடியும். என்னாலும் குறைவை ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்றாரு. வார்த்தை பாருங்க, அற்புதமா எழுதியிருக்கு பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்ன்றார். இதை திரும்பி திரும்பி நம்ம படிக்கணும். இயேசுடைய வாழ்க்கையில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்துச்சு. இயேசுடைய ஊழியத்தில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையிலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்லாம இருந்ததே கிடையாது. அப்படியே அவர் முழுவதும் செழிப்பாக இருந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தார். கப்பல்களை வைத்திருந்தார், அவர் பிரயாணம் பண்ணினது, அவர் உடுத்தி இருந்தது எல்லாமே செல்வ செழிப்பு தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது எல்லாமே கர்த்தர் எதற்காக இதெல்லாம் பண்ணார்னா, இந்த தரித்திர உலகத்துல கர்த்தர் வாழ்ந்து காட்டினார், மனுஷனாய் வாழ்ந்து காட்டினார், பிசாசை ஜெயித்து காட்டினார். எங்கேயாவது உடம்பு சரியாம ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்ல, ஒரு நாள் கூட அவர் வியாதிப்படல. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அவர் கடவுளா? இல்ல இல்ல இல்ல, கடவுள் தான். அதனால அவர் வியாதிப்படாம இருந்தார்னு சொல்ல முடியாது. மனுஷனாவே வியாதிப்படாம இருந்தார். ஏனென்றால் அவர் கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப தியானிச்சார். 12 வயசு இருக்கும் போதே போய் பெரிய பெரிய வேத சாஸ்திரிகளோட என்ன பண்ணிட்டு இருக்காரு, போய் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அவருக்குள்ள இருந்த வார்த்தை. அதனால சொல்றேன், பிள்ளைகள் பாடம் படிக்கிறாங்களோ இல்லையோ, வார்த்தை படிக்கணும். இது ரொம்ப என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பேன், படிக்க வைப்பா, எப்படியாவது படிக்க வை, வசனத்தை படிக்க வை.
நான் பார்த்துருக்குறேன். பிள்ளைங்கள் வசனத்தை படிக்கும் போதெல்லாம் அவருடைய பள்ளிக்கூடங்கள்லையும் மற்றுமாய் குடும்பத்தின் மத்தியிலையும் கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருக்காரு. ஸ்கூலில் ஒரு ப்ரேயர், ஒரு அசம்பிளி, வசனம் சொல்லணும்னா என் பையனை தான் கூப்பிடுவாங்க. அப்படி வசனம் மனப்படம் பண்ணது என்ன நடந்துச்சு? புகழ்ச்சியும் கீர்த்தியும் தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன அடையாளம். அவன் வர நாட்களை எப்படி இருக்க போறான் அப்படின்ட்டு. நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க வேதத்தை படிக்கும்போது. அதனால தான் மோர் தென் எவ்ரிதிங் ரீடிங் அண்ட் மெடிடேட்டிங் அண்ட் மெமரைசிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மெமரைஸ் பண்ணணும்? ஏன் ரொம்ப முக்கியம்னா அப்பதான் நம்ம மனசு என்ன பண்ணுவோம், அது நிற்கும். இந்த வார்த்தை தெரியும், படிக்கணும் 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 படிக்கணும், உள்ள இறக்கணும், மனப்பாடம் பண்ணணும். சொல்றேன், ரொம்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும், தப்பிக்கவே முடியாது. நீங்கள் செல்வந்தர்கள் ஆகாம போகவே முடியாது. ஏன்னா சொல்லுகிறது நீதிமொழிகள் 20 பார்த்தோம் பார்த்தீங்களா? திரும்பி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். இந்த 3வது வசனம் ரொம்ப முக்கியம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. நீதிமொழிகள் 22:4 பார்க்கிறோம். 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமா. ஒவ்வொன்றையும் எடுத்து பல நாட்கள் பார்க்க போகும். கர்த்தருக்கு பயப்படுற பயமும் தாழ்மை, இதற்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம். ஆர்டரை பாருங்க, ஆர்டர் பாருங்க. எடுத்தோட ஜீவன் சொல்லியிருக்கலாம், எடுத்தோட மகிமை சொல்லியிருக்கலாம். ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யம். பூமியில ஒருத்தனை ரிவார்ட் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு என்ன கேட்பீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க எனக்கு? அப்போ ஒரு மாதம் முழுவதும் கடினமாய் நம்ம உழைப்பதற்கு எது நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கு? எது நம்மளை மோட்டிவேட் பண்ணுது? முடியும் போது வருகிற சம்பளம், இந்த பேடே, சம்பள நாளில் கையில் வருகிற பணம், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டாருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும், மனைவிக்கும் போய் கொடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு, புரியுது அவங்களுக்கு? அதுதான் அதற்கு கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தாங்கி கொள்றதுக்கு அது தருது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது நிறைய விஷயத்துக்கு நம்ம நோ சொல்ல வேண்டியது இருக்கு. தாழ்மையா இருக்கும் போது நிறைய விஷயத்த நம்ம இழக்கிறோம். ஈகோவா நம்ம ரொம்ப வெற்றிமையா இருந்து நம்ம கெத்தா இருக்கலாம். ஆனால் தாழ்மையா என்ன பண்றோம்? விட்டு கொடுக்குறோம், மன்னிக்கிறோம், நம்மளுடைய என்ன பண்றோம் சுவாபங்கள்லாம் கர்த்தருக்காய் மாற்றிக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்குற செக்கே ஐஸ்வர்யம். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வெகுமதி, ஃபர்ஸ்ட் கொடுக்குற ரிவார்டு என்னது வச்சுக்கோ, ஐஸ்வர்யம். அடுத்தது பார்த்தா மகிமை, அடுத்தது பார்த்தா ஜீவன், ஐஸ்வர்யம். ஓஷேர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஷேர்னு சொல் பேர் வச்சுக்கோங்க. ஆஷேர் நல்ல பேர். ஓஷேர் அப்படின்னா, ஓ ஷேர் அப்படின்னா ரிச்சஸ், ஐஸ்வர்யம் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு ஓஷேர் தராரு. அடுத்தது கௌபோத், மகிமை. இன்னும் வெயிட்டான வார்த்தை. மகிமைனாலே வெயிட்டேஜ் அர்த்தம். ஜீவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு நினைத்திருக்கிறார். அதனாலதான் எது சொல்றோம்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்குன்னு போட்டிருக்கு. எவன் வீட்டுல இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுறவருடைய வீட்டுல. கர்த்தருக்கு பயந்து தாழ்மையா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிற நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஆகவே I believe this words of encouragement, இந்த உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இதை பின்பற்றுங்கள், கடைபிடிங்கள், இதை மனதில் வைங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்தே போகக்கூடாது. சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. அது நமக்குள்ள குடிகளை விடக்கூடாது. மாறாக இதை வைத்து நம் மனதை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கணும், மனதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். உங்களுக்கே தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பல ஏக்கர்கள் சொந்தக்காரங்களா இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, திடீர்னு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கே தெரியாது, தங்கம் உங்ககிட்ட சேர்ந்துருக்கும். உங்களுக்கே தெரியாது, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது, சரீரம் சுகமாகும். உங்களுக்கே தெரியாது. That is called transformation. Metamorphosis. ஒரு புழு ஒரு பட்டர்ஃப்ளை மாறுது, அதுக்கே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அது புழு பட்டர்ஃப்ளை ஆகுது. அது மாதிரி தான் பாருங்க. நீங்க பாட்டு வார்த்தை உள்ள போட்டுக்கிட்டே இருங்க, சூழ்நிலையை உள்ள போட்டுருவே கூடாது. சூழ்நிலை அது ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணோம்னா அவ்வளோதான். உடனே சொல்லணும், அன்றியமாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு. அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்க சொல்லிட்டே இருங்க.
என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், கர்த்தர் எனக்கு நல்லதாக செய்வார், அவருடைய சித்தம் பரலோகத்தில் நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கும். நான் முழுசாக என் கர்த்தரை நம்புகிறேன். நான் கடந்த நாட்களில் தவறாக ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் இன்றைக்கு அதை சரியாகி மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறார். நான் விட்டதெல்லாம் பல ஆயிரம் மடங்காக பிடிப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இழந்து போன நாட்களை தருவார், இழந்து போன வருஷங்களுடைய விளைவை தருவார். இப்படி பேச்சு நல்ல பேச்சா இருக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க சபை மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆசைப்படணும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுப்பா. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல ஒரு நன்மைகளை செய்கிறோம். இதனால இந்த ஜெபமே ஜெப கொடுகளை எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து உடைய வார்த்தைகளை தியானிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறட்டப்பா. அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய ஆசைகளுக்கு நேராக எங்களுடைய எண்ணங்களை திருப்புகிறோம். உம்முடைய எண்ணங்களுக்கு நேராக எங்களுடைய எண்ணங்களை திருப்புகிறோம். கர்த்தாவே, இன்னும் வெளிப்பாட்டின அறிவை கொடுப்பீராக, இன்னும் மனக்கண்களை திறந்துவிடுவீராக. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை உள்ளே போய் ஆண்டவரே எங்களுக்குள்ளார வேலை செய்ய, அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்த, எங்களுடைய எண்ணங்களை மாற்ற, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எங்கள் வீட்டில் இருக்கும், எங்களோட நீதி என்றைக்கும் இருக்கும். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராகப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசு நாமத்தினால. கர்த்தாவே, வானமும் பூமியும் அந்த நிறைவு உங்களோடது கர்த்தாவே. அதனால் நாங்கள் உடைய பிள்ளைகளாக, உடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசு நாமத்தினால. எல்லா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வா என்று அழைக்கிறோம். வந்து எங்கள்கிட்ட சேரு இயேசு நாமத்தினால. கடனில் இருக்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரு. கடன் எல்லாம் கட்டி தீர்க்கப்படட்டும். கடன் நாங்கள் வாங்காமல் இருப்போம், கடன் கொடுப்போம். நாங்கள் வாளாக அல்ல தலையாக இருப்போம். நாங்கள் பரலோக அப்பாவோட பிள்ளைகளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம் ஆண்டவரே, சொந்தக்காரர்களா இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கு நமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாங்கள் இயேசு நாமத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் திரு ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறீர். நீங்க அதெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். வியாதிப்பட்டவர்கள்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகமாவார்களாக. சிறுவேளை இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளையும் சுமந்து கொண்டு, எங்களுடைய எல்லா வேதனைகளையும் சுமந்து கொண்டு தெய்வீக சுகத்தை ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்திருக்கிறாரே, அந்த தெய்வீக சுகத்தை மக்கள் மேல பேசுகிறோம். ஜனங்கள் விடுதலையாவார்களாக, குணமாவார்களாக. நீர் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், அழிவுக்கு இருக்கிற இந்த சரீரத்தை தப்புவிப்பீராக, சுகமாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய சரீரத்திலே அசைவாடி சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, உற்சாகத்தை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருதயம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நிரப்பப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து வழிநடத்துவீராக, காத்துக்கொள்ளுவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you people. Love you so much. கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. சந்தோஷமா இருங்க. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர்.